ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 6 கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். ஒன்று, மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான ஆன்சர் உங்களுக்கே தெரியும். ஆப்ஷன் டி, தமிழ்நாட்டில் தான் மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம் தொடங்கப்பட்டது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது தமிழ்நாட்டில் மக்களுக்கான அதிகமான அந்த திட்டத்தை இப்போது ஸ்டாலின் அவர்கள் நான் முதல்வன் போன்ற புதிய திட்டத்தெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கிட்டத்தட்ட 63 வகையான சோதனையை, அதாவது டெஸ்ட் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புற்றுநோய் அதிகமாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா புற்றுநோய் நிறைய பரவிட்டு இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி, ஸோ இந்த மாவட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த 5 மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோதனையும் இப்போவும் முதல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு டெஸ்ட் பண்ணதில் ஒரு 18 பேருக்கு பார்த்திங்கன்னா புற்றுநோய் இருக்குதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போது ஆரம்ப நிலையிலே புற்றுநோயில் மொத்தம் பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஜில் இருக்குது. அதில் முதல் 2 ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா 1,2ல் ஸோ கொஞ்சம் குணப்படுத்தலாம் அப்படின்றாங்க. ஆனால் 3 அல்லது 4ஆவது ஸ்டேஜில் போனால் குணப்படுறது கஷ்டம், இறப்பு தான் ஏற்படுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அடுத்தது 66வது கிராமி விருது பெற்ற இந்திய பிரபல பாடகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சங்கர் மகாதேவன். அதாவது ஃபஸ்ட்டு கிராமி விருதுனா என்ன, கிராமி விருது அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை, இப்போது நம்ம சினிமாவுக்கு, திரைப்படத்துக்கு எப்படி ஆஸ்கர் விருது புகழ்பெற்றது, உலகத்திலேயே ஆஸ்கர் விருது தான் புகழ்பெற்றதுன்னு சொல்லுவோம் சினிமாவுக்கு, திரைப்படத்துக்கு. அந்த மாதிரி அதாவது இசைக்கு பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த விருது கிராமிய விருது அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமிய விருது இசையில் உலகத்திலேயே சிறந்த இசைக்கு கொடுக்கப்படுற விருதுக்கு தான் கிராமி விருதுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதாவது சங்கர் மகாதேவன் உள்ளிட்ட ஒரு 4 பேர் சேர்ந்து அமைந்த திஸ் மொமெண்ட் அப்படின்ற ஒரு ஆல்பம், திஸ் மொமெண்ட் அப்படின்ற அந்த ஆல்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 2023 வெளியிட்டார். இதை அதுக்கு சிறந்த இசை பாடகம் அந்த கிராமிய விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் யார் இருந்தாங்கன்னா சங்கர் மகாதேவன், அப்புறம் ஜான் மேக் லாலின் உத் ஜாகிர் ஹுசேன், கணேஷ் ராஜகோபாலன், செல்வ கணேஷ் விநாயக்ராம், இந்த 4 பேர் சேர்ந்து தான் இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. அடுத்தது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏ ரஹ்மான் கிராமிய விருது வாங்கியிருக்காரு, உங்களுக்கே தெரியும். அடுத்து இந்தியாவின் ராஜஸ்தானுடைய ஜெய்சால்மர் நகரில் நடைபெறும் வாயு சக்தி 24 கூட்டுப்பயிற்சி எந்த துறையை சார்ந்தது? ஆப்ஷன் சி, விமானப்படையை சேர்ந்தது. இந்த வாயு சக்தி 24 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றில் விமானப்படையை சேர்ந்தவங்க, அதாவது நம்மளுடைய இந்திய விமானப்படையுடைய சக்தி எவ்வளோன்றதை ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அதை ஒரு விழா மாதிரி நடத்துவாங்க. அது இப்போ ராஜஸ்தான் ஜெய்சால்மர் நகரில் நடைபெறுது. அந்த வானத்திலேருந்து பூமியை தாக்குறது எவ்வளோ ஒரு அக்யூரேஸியாக தாக்குறாங்க, நம்மளுடைய விமானப்படையுடைய அந்த எவ்வளவு வலிமை இருக்குது அப்படின்றது காட்டுறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் நடத்துவாங்க. இந்த முறை ராஜஸ்தானில் நடத்துகிறாங்க. அடுத்தது சமீபத்தில் யூபிஐ பண பரிவர்த்தனையை அங்கீகரித்த முதல் ஐரோப்பிய நாடு எது? இது சரியான சார் ஆப்ஷன் டி பிரான்ஸ் தான். நிறைய நாடு அங்கீகரிச்சுக்கிறாங்க, பட் ஐரோப்பிய நாட்டில் பிரான்ஸ் தான் இப்போ அங்கீகரிச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழாவில் பிரான்ஸ் அதிபரும் பங்கேற்றார். ஸோ இந்த நல்லுறவு காரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஐ பண பரிவர்த்தனை அங்கே இருக்கிற இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரான்ஸுக்கு போனாலும் நம்மளுடைய யூபிஐ பேமெண்ட்டை அங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் நம்மளுடைய பொருளாதாரம் வளரும், அதே போல் ஃப்ரான்ஸினுடைய பொருளாதாரமும் இதன் மூலம் வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்ததுலேருந்து 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். 1, வாயு சக்தி 24 அப்படின்ற அந்த சாகச கூட்டுப்பயிற்சி ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் நகரில் நடைபெற போகுது. ஸோ அது பார்த்திங்கன்னா எந்த துறையை சார்ந்தது அதை நகர்த்த போகிறாங்க. 2வது, அதாவது 66வது கிராமிய விருது பெற்ற இசை பாடகர் யார்? இந்த 2 கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்கலாம். அனைவருக்கும் டிஎன்பிசியில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.